எல்லா ரிஷிகளும் தங்குவதற்கு பல பல பர்ணசாலைகள் ஏற்படுத்தியிருக்கான் ராமன். அங்கே ஒரு பர்ணசாலையில் குஷன்லவனோடு வால்மீகி தங்கினார். தங்கிட்டு குஷன்லவனை கூப்பிட்டு சில காய் கிழங்குகளை கொடுத்தாராம் வால்மீகி. கொடுத்துட்டு சொன்னார், குஷன்லவன், இந்த காய் கிழங்குகளை சாப்பிட்டேன்னா உங்களுக்கு சோர்வே வராது, களைப்பே வராது, நீங்கள் பாட்டுக்கு பாடிகிட்டே இருக்கலாம். பாடி எனக்கு என்ன ஆகும்னா 2 மணி நேரம் பேசிவிட்டா அதுக்கப்புறம் த்ரோட் கொஞ்சம் ட்ரை ஆகும், அதுக்கப்புறம் போய் ஆவி பிடிப்பேன், அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நேரம் பேசாமல் வாய்ஸ் ரெஸ்ட் இருப்பேன். இது ப்ராப்ளம் இல்லை. நம்ம உபன்யாசம் மட்டும் கீழே இறங்கும் போது தான் நீங்கள்லாம் ஆர்வத்தோட பேச வருவேள். இப்போ நமக்கு டயலமா, இவாளோட பேசுறதா வேண்டாமா, பேசினா தொண்டைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, பேசலைன்னா இவா கோச்சுப்பாளோ, இன்னொன்று என்ன சொல்கிறா, மேடையிலலாம் பேசும்போது நன்னா தான் பேசுகிறீங்க, கீழே இறங்கி வந்தால் மட்டும் இப்படி ஆக்ஷன்லேயே பேசிடுறேன்னா 2 மணி நேரம் எஃபர்ட்டுக்கு நான் அப்புறம் தானே ரெஸ்ட் எடுத்தாகணும், அது எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு. வால்மீகி என்ன பண்ணிட்டார், நீங்கள் ராமாயணம் தொடர்ந்து பாடணும், அதனால் உங்களுக்கு களைப்பே ஏற்படாதபடி, சோர்வே ஏற்படாதபடி, வாய்ஸ் எப்போதுமே சீராக இருக்கும்படி இந்த காய்கிழங்குகளை கொடுத்துட்றேன், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வால்மீகி கொடுத்துட்டு சில வார்த்தைகள் சொல்கிறார். கிருஷ்ணம் ராமாயணம் காவியம் காயேத்தாம் பரையாமுதா ரிஷிவாட்டேஷு புண்ணியேஷு பிராமணா வசதேஷு ச ரத்யாசு ராஜமார்கேஷு பார்த்திவானாம் கிரகேஷு ச. குழந்தைகளா, நீங்கள் ரிஷிகள்லாம் எங்கெங்கே இருக்காளோ, வேதம் படித்தவா எங்கே இருக்காளோ, எங்கெங்கெல்லாம் ராஜ வீதிகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த ராமாயணத்தை பாடுங்கள். நீங்கள் இந்த ராமாயணத்தை முழுமையாக நான் சொல்லிக் கொடுத்த ராமாயணத்தை வீணாகானத்தோடு பாடிண்டே போனால் இது எப்படியும் ராமன் காதில் கேட்கும். ராமன் காதில் கேட்டுதுன்னா ராமனே உங்களை அழைத்து பாடச் சொல்வான். அப்படி ராமன் கூப்பிட்டு ராமாயணம் பாடச் சொன்னான்னா ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் வீதம் இந்த ராமாயணத்தை ராமனுக்கு பாடி காட்டுங்கள். 20 சர்காஸ் பர் டே, சுமார் 500 சர்க்கங்கள் 25 நாளில் பாடிடலாம். அதனால் ஒரு நாளைக்கு 20 சர்க்கம்னு ராமன்ட்ட போய் பாடுங்கோ. ஆனால் வேறு யாராவது பணம் தரேன் பொருள் தரேன்னு கேட்டால் அவளுக்கு இந்த ராமாயணத்தை பாடாதீர்கள். ராமாயணத்தை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்ரத்தையோடு பக்தியோடு ரிஷிகள் கேட்குறாளா, அங்கே போய் பாடுங்கோ. பக்தர்கள் ராமச்சரித்திரம் கேட்கணும்னு ஆசைப்படுறாளா, அவளுக்கு பாடுங்கோ. நான் பணம் தரேன் காசு தரேன்னு சொல்கிறவாள்கிட்ட பாடாதீங்கோ. ராமன் கூப்பிட்டான்னா ஒரு நாளைக்கு 20 சர்க்கம்னு ராமன்ட்ட பாடுங்கோ. அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறார், இப்போ வரைக்கும் குஷன்லவனுக்கு தங்கள் தந்தை யாருன்னு தெரியாது. வால்மீகி சொல்கிறார், ராமன் உங்களை பார்த்தா முதல் கேள்வி உங்கள் அப்பா யாருன்னு கேட்பான். நீங்கள் அதுக்கு எங்கள் அப்பா இன்னார்னு பதில் சொல்லாதீங்கோ. எதி பிரிச்சேத்ஸ காக்குத்ஸ்தகா யுவாம் கஸ்யேதி தாரகா ஆவாம் வால்மீகி சிஷ்யௌ சோ ப்ரூதமேவம் நராதிபம். நீங்கள் யாருடைய குழந்தைகள்னு ராமன் கேட்டால் வால்மீகியின் சிஷ்யர்கள்னு பதில் சொல்லுங்கோ. சொன்னால் ராமன் சந்தோஷப்படுவான்னார். என்ன காரணம்னா, பயாலாஜிக்கலான தந்தையை சொல்வதை விட ஆத்ம ஞானம் தந்த ஆச்சாரியன் பேரை சொல்லி இன்னாருடைய சிஷ்யன்னு சொன்னால் அது ராமனுக்கு இன்னும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இன்னொரு காரணம் இருக்குது, ரகசியத்தை இப்போவே வெளியிட வேண்டாம். நாம் ஓவராலாக இப்படி ஒரு கேள்வி கேட்டுடுவோம், சார் ராமனே பெருமாள் தானே, அவருக்கு தெரியாதான்னா, அவர் அவதார தசையில் வந்திருக்கார், அதனால் அவ்வளோ தூரம் வெளி காமிச்சிக்க மாட்டார். இவாளும் அதை அனுசரித்து செய்ய வேண்டும்ங்கிறது வால்மீகியோட திருவுள்ளம். அதனால் நீங்கள் ராமனுடைய பிள்ளைகள்ங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது, ராமனுக்கும் இப்போ தெரியக்கூடாதுன்னு வால்மீகி நினைக்கிறார். அதே சமயம் ராமனை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் பதில் சொல்லணும். அதனால் யாருடைய பிள்ளைகள்னு கேட்டால் நாங்கள் வால்மீகி சிஷ்யர்கள்னு பதில் சொல்லுங்க, ஆச்சாரியன் பேரை சொல்லிடுங்கோன்ட்டார். அதன்படி மறுநாள் காலை குஷன்லவன் எழுகிறார்கள், நீராடினார்கள், சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ணிட்டு வால்மீகி கொடுத்த காய்கிழங்குகளை சாப்பிட்டுட்டு கையில் வீணையை எடுத்துட்டு 2 பேரும் ஜெகம் புகழும் புண்ணிய கதையான ராமகதையை பாடுவதற்காக இருவரும் செல்கிறார்கள். பிரசஸ்யமானௌ சர்வத்திர கதாச்சித் தத்ர காயகௌ ரத்யாசு ராஜமார்கேஷு ததர்ஷ பரதாகிரஜகா. 2 பேரும் ராமாயணத்தை வீணையில் மீட்டிக்கொண்டு பாடிக்கொண்டே செல்ல இதை பரதன் முதல்ல காதில் வாங்கினானோ. ஆஹா, ராமச்சரித்திரத்தை என்ன இனிமையாக பாடுகிறார்கள் கேட்டு அப்படியே பரதனுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் பொங்கி வருது. 2 பேரையும் போய் பார்க்குறான், கிட்டத்தட்ட ராமனை போலவே இருக்குது 2 குழந்தைகள். பரதனை வாழ்கிட்ட சொன்னான், நான் ராமாயணம் ரொம்ப நன்னா பாடுறேன், எங்கள் அண்ணா முன்னாடி வந்து பாடுறேளான்னா. ஓ பாடுறோமேன்னா 2 பேரையும் பரதன் ராமன்ட்ட அழிஷன் வந்தான். ராமன்ட்ட சொன்னான், அண்ணா இந்த 2 பேரும் உங்கள் சரித்திரத்தை அவ்வளோ நன்னா பாடுறா, கொஞ்சம் பாட சொல்கிறேன் கேட்குறேளான்னா. பாட சொல்லுன்னு நான் ராமன் 20 சர்க்கங்கள் ராமனுக்கு பாடி காமிச்சாலாம். அதை கேட்டுட்டு ராமன் அப்படியே மெய்மறந்து போனான். இதுவரை என் சரித்திரத்தை இவ்வளவு இனிமையாக யாரும் பாடி நான் கேட்டதே இல்லை என்று மெய்மறந்து ராமனுக்கே ஆனந்த கண்ணீர் வந்தது. 2 குழந்தைகளை பார்த்து ராமன் ஆனந்த கண்ணீர் சிந்தினான். முனிவர்கள்லாம் சுற்றி இருந்து கேட்டா,
அவள் சொன்னாலாம், என்னடா 2 குழந்தைகளையும் ராமனையே உரிச்சு வச்ச மாதிரி இருக்காளே, உபௌ ராமஸ்ய சதிருஷௌ பிம்பாத் பிம்பம் யுவோத்திதௌ. ஒரு பிம்பத்திலிருந்து வந்த பிரதிபிம்பம் போல, ஒருத்தனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி கண்ணாடியில் தெரியுமோ அது போல ராமனுக்கு எதிரில் 2 குட்டி கண்ணாடி வச்சா அதில் ராமனுடைய 2 ரிஃப்ளெக்ஷன் தெரியுமே, அது போல இருக்கா 2 குழந்தைகள். என்னமா பாடுறா, எல்லோரும் வியக்கிறார்கள். ததப் பிரவருத்தம் மதுரம் காந்தர்வம் அதிமானுஷம். அவ பாடின பாட்டு இருக்கே, அது சாதாரணமான பூலோக ராகங்கள் இல்லை, அது ஒரு காந்தர்வ ராகம், அது அதிமானுஷமானது. இந்த 20 சர்க்கங்களையும் கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டா. ராமனுக்கு ரொம்ப ஆனந்தம். சகோதரர்களை கூப்பிட்டான். 18,000 பொற்காசுகள் கொண்டு வந்து இவாள் கொடுங்கோன்னா. இவா பாடின சரித்திரத்துக்கு இந்த 20 சர்க்கத்துக்கு சம்பாவனை 18,000 பொற்காசுன்னு கொண்டு வந்து ராமன் கையால் கொடுத்தான். குஷன்லவன் கை கூப்பினாலாம், இல்லை, இந்த ராமாயணத்துக்கு நாங்கள் சம்பாவனை வாங்க மாட்டோம். எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், பணத்துக்குன்னு யார் பாட சொன்னாலும் ராமாயணத்தை பாடக்கூடாது, ராமச்சரித்திரத்தை விலை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். நாங்கள் சம்பாவனை வாங்க மாட்டோம். மேலும் நாங்கள் காட்டிலே காய்கிழங்கை உண்டு வாழ்பவர்கள், தங்க காசையோ பணத்தையோ வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? எந்த மரமாவது காசு கொடுத்தா தான் கனி தருவேன் காய் தருவேன்னு சொல்கிறதா? யார் வேணால் மரத்துலேருந்து பறித்து எடுத்துக்கலாம் இல்லையா? எங்களுக்கு எதற்கு செல்வம்? இந்த செல்வம் வேண்டாம். உங்களுக்கு ஓய்வு இருக்கும் நேரத்தில் மீதமுள்ள காவியத்தையும் பாடக்கூடிய பாக்கியத்தை வேணா கொடுங்கோ, நாங்கள் பாடுறோம்னா. அதாவது பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கைங்கரியத்துக்கு அவன் பண்ணுற அனுகிரகம் என்னென்னா, மேலும் மேலும் கைங்கரியம் பண்ண வைக்கிறானே, அதுதான் பெரிய அனுகிரகமே ஒழிய. இதை ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா, நாறு நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெறில் நான் 1 100,000 கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன். இன்னைக்கு நான் சமர்ப்பிக்கிறத நீ ஏத்துட்டேன்னா இன்னும் 100 மடங்கு 1000 மடங்குன்னு மேலே மேலே கைங்கரியம் பண்ணுவேன். அந்த கைங்கரியத்தை பகவான் கொடுப்பது தான் பெரிய பிரதிபலனை ஒழிய இதுக்கு பணம் கொடுத்தானா காசு கொடுத்தானா அது கொடுத்தானான்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு 20 சர்க்கம் பாடியிருக்கோம், சரி, ராமனுக்கு 20 சர்க்கம் பாடினோமே, இதுக்காக ரிட்டர்ன் ராமன் என்ன கொடுப்பான்னா 20 இல்லை 200 சர்க்கங்களை மேற்கொண்டு பாட வச்சான்னா அதுதான் அவன் செய்யக்கூடிய பெரிய அனுகிரகம். இன்னைக்கு ஒரு நாள் உபன்யாசம் கேட்டால் என்னப்பா பலன்னா, இன்னும் 10 நாள் உபன்யாசம் கேட்க வச்சான்னா அதுதான் பெரிய பலன். அதனால குஷன்லவன் சொல்றா, நாங்கள் சம்பாவனையை எதிர்பார்த்து பாடலை, இந்த 18,000 பொற்காசுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இதை பாடுற பாக்கியம் கொடுத்தேன்னா பூர்த்தியாக பாடி காட்டுறோன்னா. ராமன் கேட்டான், அப்படின்னா இது என்ன அளவுன்னு சொல்லுங்கோ. பாருங்கள், அந்த நாள்லேருந்தே உபன்யாசம்னா எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் பேசுவேள், எத்தனை விஷயம் சொல்ல போகிறேங்கிறத கான்ஷியஸாக எல்லாரும் கேட்டிருக்கா. ராமன் கேட்டான், அப்போ உங்கள் காவியம் எவ்வளோ பெருசுன்னு கேட்டான். அவள் சொன்னா, இதில் 24,000 ஸ்லோகம் இருக்குது, 500 சர்க்கங்கள் இருக்குது, 7 காண்டங்கள் இருக்குது, நாங்கள் ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் பாடுவோம் அப்படின்னா. இதை யார் இயற்றினான்னு கேட்டான் ராமன். எங்கள் ஆச்சாரியன் வால்மீகி இயற்றினார், நாங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள்னு சொன்னா. ஆச்சாரியனை சொன்னதுனால வேற எந்த அடையாளமும் ராமன் கேட்கல. ஓ, வால்மீகி சிஷ்யர்களா? அடுத்து ராமன் கேட்டான், அப்போ ஒரு நாளைக்கு 20 சர்க்கம் பாட முடியுமா? இன்னைக்கு 20 பாடின மாதிரி ஒவ்வொரு நாள் 20ன்னு பாட முடியுமான்னா. பாடுறோன்னா. அப்போ ராமன் சொன்னான், இங்கே நைமிஷாரண்யத்தில் நான் பல நாள் தங்கி இருந்து யாகம் பண்ண போகிறேன், கார்த்தால வைதிக கர்மாலாம் ஆகிடும், மத்தியான நேரத்தில் நான் ஓய்வெடுத்து கொண்டிருப்பேன். ஒவ்வொரு நாள் மத்தியானமும் 20 சர்க்கம் 20 சர்க்கம் 20 சர்க்கம்னு பாடினா 25 நாளில் பாடி முடிச்சுடலாமே. நாளையே சபைக்கு ஏற்பாடு செய்கிறேன், மதிய நேரத்தில் யாகம் பண்ணிட்டு ஓய்வெடுக்கும் காலத்தில் நீங்கள் வந்து ராமாயணம் பாடுங்கள், நான் அதை ஆனந்தமாக கேட்கிறேன், விருப்பமுள்ள எல்லோரும் கேட்கட்டும்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு பெரிய சபைக்கு ஏற்பாடு செய்கிறான் ராமன். அப்படியே மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள், கோமதி நதிக்கரை நைமிஷாரண்யம், அங்கே ஒரு பெரிய மண்டபம், அஸ்வமேத மகாமண்டபம். அந்த மண்டபத்திலே சிம்மாசனத்தில் ராமபிரான் வீற்றிருக்கிறான். ஒரு சபையை ஏற்படுத்தினான். சபையிலே வீணாகானம் பண்ணிக்கொண்டு குஷனும் லவனும் வந்து அமர்ந்தார்கள். உங்களை போல பெரிய ஆடியன்ஸ், அரங்கம் நிரம்பி வெளியிலேயே நின்றுட்டு கேட்டு இருக்கா பாருங்க, அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் ராமாயணத்தை கேட்பதாக வந்து நின்று கொண்டார்கள். பாடலாம்னா ராமன். குஷன்லவன் பாடுறாளாம் வால்மீகி ஸ்லோகம். ததஸ்துதௌ ராமவச்ச பிரச்சோதிதௌ அகாயதாம் மார்கவிதான சம்பதா சச்சாபி ராம பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்த மனா புபூவஹா. அவள் 2 பேரும் ராமாயணம் பாடுறா. அதை கேட்டு ராமன் ஆனந்த கண்ணீர் சிந்தி ரசித்து அதை கேட்டு மகிழ்ந்தான். இங்கே தான் வியாக்கியானத்தில் கோவிந்தராஜர் ஒரு கேள்வி கேட்டார். லோக்கத்தில் இந்த பொலிட்டீஷியன் தான் யாரையாவது கூப்பிட்டு என்னை பற்றி புகழ்ந்து பாடு அப்படின்னு பேச சொல்லிவிட்டு இவர் உட்காந்து இன்னும் நல்லா பாராட்டு, இன்னொரு தடவை சொல்லு, இதெல்லாம் சொல்லுவார். இவ யாரை பற்றி பாடின்னு இருக்கா? ராமாயணம் தானே பாடுறா, ராமச்சரித்திரம் தானே பாடுறா.
சிம்மாசனத்தில் ராமனே உட்காந்துண்டு இவரே ஒரு சபை போட்டு 2 பேரை பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கூட ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டி வச்சுட்டு என்னை பற்றி பாடுறா, எல்லாரும் உட்காந்து கேளுங்கோன்னா இது நியாயமான்னார். என்ன சொல்கிறேன்? நியாயமா இது? இப்படி பண்ணலாமா? கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை, லோகேஹி க்ஷுத்ரோபி கஷ்டித்து ஸ்வ விஷய பிரபந்த ஸ்ரவணே லஜ்ஜதே நாயம் பிரபந்தோ ராமச்சரித்திர பரகா சீதாயா சரித்தம் மகத்து. இது ராமனுடைய சரித்திரம் இல்லை, முழுக்க முழுக்க சீதையின் வைபவத்தை சொல்ல வந்தது ராமாயணம். சீதையின் பெருமையை இருவர் பாடுகிறார்கள் என்றால் முதல் நபராக உட்காந்து ராமன் தான் கேட்பான். ஏன்னா இந்த இடத்துல ராமன் திருவுள்ளத்தில் என்ன எமோஷன் ஓடின்னு இருக்குன்னா, சீதை இருக்காளே என் மீது எவ்வளவு அன்பும் காதலும் கொண்டவள் தெரியுமா? நானே ஒருவேளை வெறுத்து நீ என்னை விட்டு விலகி காட்டுக்கு போன்னு தியாகம் பண்ணாலும் கூட அப்போதும் நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவள். அப்போ கூட லக்ஷ்மணன்ட்ட ராமனுடைய நலனில் எனக்கு அக்கறை இருக்கு, இந்த தியாகத்தை பண்ணி அவரை வாழ்ந்து காட்ட சொல்லு, பிரஜைகள்கிட்ட கோபப்பட வேண்டாம்னு சொல்லு, தம்பிகளை பார்த்து கொள்வது போல் பிரஜைகளை பார்த்து கொள்ள சொல். எல்லா நேரத்துக்கு நாம பார்த்தோமே, அந்த அளவுக்கு என் மீது அக்கறை கொண்டவள் அந்த சீதை, என் மீது அன்பு கொண்டவள். நானே வெறுத்து ஒதுக்கினாலும் என்னை வெறுத்து ஒதுக்காத அளவுக்கு என் மீது பேரன்பு கொண்ட சீதையோட சரித்திரத்தை பாடுறான்னா அதை முதல் நபராக இருந்து நான் தான் கேட்பேன். 2வது காரணம், அந்த சீதையை பற்றி தானே இத்தனை பேர் நாக்கில் நரம்பில்லாமல் என்னென்னவோ பேசினா. பாடுங்கப்பா இந்த ராமாயணத்தை, இதை கேட்டாவது சீதையின் வைபவம் என்ன என்பதை உலகம் தெரிந்து கொள்ளட்டும், ஊர் தெரிந்து கொள்ளட்டும், பாடுங்கோன்னு சொல்லிட்டு ராமன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். சுற்றி எல்லா மக்களும் கூடினார்கள், குஷனும் லவனும் சேர்ந்து பாடினார்கள். அந்த ராமாயணத்தை கேட்டு ஆனந்த கண்ணீரில் மூழ்கினான் ராமன். இது ஆச்சரியம் இல்லை, குஷனும் லவனும் அன்னைக்கு 20 சர்க்கம் பாடி முடிச்சா. பாடி முடிக்கும் போது பார்த்தா சிம்மாசனத்தில் இருந்த ராமனை காணுமா. சிம்மாசனத்தில் இருந்த ராமனை காணும். எங்கே போனார் ராமன், எங்கே போனார் ராமன்னு தேடினா. கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணார், ஸ்வாத் ஏகஸ்வாதுன புஞ்சீத இதி நியாயாத்து. இது சம்ஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ஏகா ஸ்வாதுன புஞ்சீத்த. ஒரு இனிமையான பொருள் இருக்குன்னா அதை தனியாக சாப்பிடக்கூடாது, அடியார்களோடு சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும். இப்போ கோவிலுக்கு போகிறோம், லட்டு கொடுக்குறான்னா நாம் என்ன பண்ணுவோம்னா ரகசியமாக யாரும் பார்க்காம நம்ம சாப்பிட்டு போயிடுவோன்ட்டு அப்படி பண்ணிவிடுவோம். பண்ணக்கூடாது. அதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்து விட்டு சாப்பிடுவது தான் உண்மையான ஆனந்தம். அதுபோல் இந்த ராமாயணம் கேட்குறோன்னா அடியார்களோடு சேர்ந்து பெரிய கூட்டமாக இருந்து ராமாயணம் கேட்டால் தான் சந்தோஷமாக இருக்குமே ஒழிய தனியாக கேட்டால் ஆனந்தம் இருக்காது. ஆனால் இப்போ ராமன் சிம்மாசனத்தில் தனியாக உட்காண்டிருக்கான், மற்றவாள்லாம் கூட்டமாக சேர்ந்து உட்காண்டிருக்கா. தனியாக உட்காந்து ராமாயணம் கேட்கும்போது ராமனுக்கு அது இனிமையாகவே இல்லையாம். கோஷ்டியோட சேர்ந்து உட்காந்து தான் கேட்கணும்னு ஆசைப்பட்டானா. ஆனால் உடனே வேகமாக எழுந்துண்டா. ஆரம்பத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாருங்க, அது கோவிந்தராஜர் இங்கே வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார். என்னன்னா, உன்னத சிம்மாசன அவஸ்தானேன ஸ்வாத்மானம் ஏகாக்கினம் மன்யமானஹா சபா மத்தியகதா. இப்போ திடீர்னு இவன் நடுவில் போனான்னா ரசபங்கம் பவிஷ்யதீதி. கேட்டுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரசபங்கம் உண்டாகுமா. குறுக்க நெடுக்க யாராவது போயிட்டே இருந்தா இவ உபன்யாசத்தை கவனிப்பாளா, உபன்யாசகரை கவனிப்பாளா. இவர் இங்கே போறாரு, இவர் எங்கே போய் உட்கார போறார், இவர் இப்போ திரும்ப எழுந்துட்டு இருக்காரு, இவர் வீட்டுக்கு திரும்பி போறாரா, இல்லை உபன்யாசகரை பார்க்க மேடைக்கு வர போறாரா, இவர் என்ன பண்றாருன்னு அங்கேயே ஃபோக்கஸ் போகுமா. அது போல இப்போ கேட்டுன்னு இருக்க ராமன் சிம்மாசனத்திலேருந்து இறங்கி இவா மத்தியில் உட்கார்றேன். ஐயோ, ராஜா எதுக்கு எழுந்தார், இவருக்கு தீர்த்தம் வேணுமோ அதுக்காக ராஜா எழுந்தினாரோ, அவருக்கு ஏதாவது வேணுமோ அதுக்காக எழுந்தினாரோ, எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவா, ராமாயணத்தை விட்டுடுவா. உபன்யாசம் கேட்குற யாருக்கும் அந்த ரசபங்கம் ஏற்படக்கூடாது, அனுபவத்தில் தடை ஏற்படக்கூடாது. அதனால ராமன் என்ன பண்ணானா, இவெல்லாம் கேட்டுன்னு இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் லேசாக மெல்ல 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 சிம்மாசனத்துலேருந்து நகர்ந்து அப்படியே கீழே இறங்கி யாருக்கும் தெரியாமல் நைஸாக வந்து ஆடியன்ஸ்குள்ளே ஒருத்தனா உட்காந்துட்டானா. 20 சர்க்கம் பாடி பூர்த்தி பண்ணதும் தான் இவாளும் சுயநனவுக்கே திரும்பி வந்து அப்படியே கண்ணுக்கு நேரே ராமாயணம் நடப்பது போல் அனுபவிச்சு குஷன்ல வந்துட்டு கேட்டுட்டே இருந்தவா இப்போ தான் சுயநனவுக்கு திரும்புறா. 20 சர்க்கம் பாடி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தா சிம்மாசனத்தில் ராமனை காணோம். எங்கே ராமன்னா இங்கே ராமன் ஆடியன்ஸ்குள்ள ஒருவனாக ராமன் கை தூக்கினான். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, ராமாயணம் பாடுற இடத்துக்கு ஹனுமான் மட்டும் வரமாட்டார், சாட்சாத் ராமனே வருவான். ஹனுமான் கூட மேடையில் ஒரு ஆசனத்தில் அமர்வார், ராமன் ஆடியன்ஸ்ல ஒருவனாகவே அமர்ந்து அந்த ராமாயணத்தை கேட்பான். ஏன்னா இது சீதாயா சரித்தம் மகத்து, சீதையோட வைபவத்தை பாடுறான்னா முதல் ஆளாக அங்கே ராமன் வந்து அந்த சரித்திரத்தை கேட்பான்.
இப்படி ராமன் ஆனந்தமாக கேட்க ஒவ்வொரு நாள் இவா பாடிண்டே வந்து 25வது நாள் இவா இதுவரைக்கும் இயற்றின பகுதிகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய தருணம் வந்தது. இவா பாட பாட ராமனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. வர்ணிக்கிறார் வால்மீகி 95வது சர்க்கம் 2வது ஸ்லோகம். தஸ்மின் கீதே து விஜ்ஞாய சீதா புத்திரௌ குஷீலவௌ. இவா பாடின பாட்டை வச்சுட்டு அந்த வார்த்தையை ரொம்ப நன்னா கவனிக்கணும். கீதே து விஜ்ஞாய, இவ பாடின பாட்டை வச்சுண்டு இவ சீத்தையின் பிள்ளைகள்னு கண்டுபிடிச்சான். பாட்டை வச்சு கண்டுபிடிச்சாருன்னா என்ன அர்த்தம்? ஒன்று, அவ பாடக்கூடிய விதம் இருக்கே, இவாளுக்கு உருவமெல்லாம் ராமனை போலவே இருக்கான். குரல், சங்கீதம், இங்கிதம், ஜாடை இதெல்லாம் சீத்தை போல இருக்கான். அவ பாடும் விதத்தை பார்க்கும்போது சீத்தையே பாடுவது போல இருக்கு. ஓ, அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கா. இவர்கள் சீத்தை, எனக்கும் சீத்தைக்கும் பிறந்த பிள்ளைகள்னு ராமன் புரிஞ்சுட்டான். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவ பாடினதை வச்சு புரிஞ்சுட்டான்னா அவ பாட்டில் வரக்கூடிய கருத்து. அவ என்ன பாடின்னு வந்தாலாம், சீத்தை காட்டுக்கு போனதுக்கப்புறம் ரெட்ட குழந்தைகள் பிறந்தா அவ வால்மீகியின் சிஷ்யர்களாக வளர்ந்தார்கள், அவ ராமாயணத்தை கற்றுக்கொண்டு பாடினார்கள்னு அந்த சரித்திரமும் சேர்ந்து வரும்போது ஆஹா, இவா என்னுடைய பிள்ளைகளாச்சேன் ராமன் புரிந்து கொண்டான். இதைத்தான் குலசேகர பெருமாள் அருளுகிறார். மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத்திரள் வாய் தன் சரிதை கேட்டான். அந்த நிறைவான பகுதி பாடும்போதுதான் ஆஹா, எனக்கும் சீதைக்கும் பிறந்த பிள்ளைகளா, என் பிள்ளைகளா, என் சரித்திரத்தை என் முன்னே இவ்வளவு இனிமையாக, என் சரித்திரம் என்பதை விட என்னுடைய தேவியான சீதையின் சரித்திரத்தை இவ்வளவு இனிமையாக பாடினவர்கள் என் குழந்தைகளா. ஓடி வந்து ராமன் அணைச்சண்டான். இனியும் உங்களை பிரிந்து நான் இருக்க மாட்டேன், என் சீதையை பிரிந்தும் இருக்க மாட்டேன். அதே சமயம் உங்களையும் சீத்தையும் பிரியாமல் நான் சேர்த்துட்டேன்னா மறுபடியும் ஊர்பழி, அந்த நாக்கில் நரம்பில்லாமல் பேசினவன்லாம் அதே வார்த்தை பேச ஆரம்பிப்பானே. ஆனாலும் இனி பிள்ளைகளே, உங்களை எனக்கு பிரியறதுக்கு மனசு இல்லை, நீங்களும் என் கூட இருக்கணும், சீத்தையும் என் கூட இருக்கணுங்கிறான் ராமன். ஆனால் அதே சமயம் இன்னொரு மனசு ஏங்கிறது, இல்லையே ஊர்பழி யாராவது பேசிட்டா என்ன பண்ணுறது, சீத்தையை பேசினவா நாளைக்கு இந்த குழந்தைகளையும் சேர்த்து பேசினா என்ன பண்ணுறது சிந்தித்தான் ராமன். அப்போ ஒரு ஐடியா தோணித்து. என்னன்னா, குழந்தைகளா, நீங்கள் வால்மீகியின் சிஷ்யர்கள்னு தானே சொன்னீர்கள்? ஆம். அப்போ ஒன்று பண்ணுவோம், வால்மீகியை சபைக்கு வர சொல்லி வால்மீகி ரிஷி திருவாயால சீத்தை தூய்மையானவள்னு ஒரு சபதம் பண்ண சொல்லுவோம். வால்மீகி திருவாயால சபதம் பண்ணிட்டார்னா, அவர் சத்திய பிரமாணம் பண்ணிட்டார்னா, ரிஷி சொன்னா பொய்க்காதுன்னு சொல்லி அப்பவாவது மக்கள் ஒத்துப்பா. ஏற்கனவே அக்னி பிரவேச காலத்துல தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சீத்தை தூய்மையானவள்னு சொன்னா, அப்பவும் மீறி பேசிட்டா. இது ஒரு ரிஷி சொன்னா அதுக்கு இன்னும் மதிப்பு அதிகம். அதனால ராமன் சிந்தித்தான், வால்மீகி ரிஷியை வரவழைப்போம், அவர் சபையில சொல்லட்டும் சீத்தை தூயவள், இந்த குழந்தைகள் எனக்கும் சீத்தைக்கும் பிறந்தவர்கள்ங்கிறத சத்திய பிரமாணம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் மக்கள் ஒத்துக்கொள்வார்கள். ராமன் திருவுள்ளத்தில் இந்த ஒரு ஆலோசனை தோன்றியது. அதனால தூதுவர்களை அழைத்தான். நீங்க உடனே வால்மீகிட்ட போங்கோ, அடியன் சொன்னேன்னு பிரார்த்தனை பண்ணுங்கோன்னு சொல்லி அனுப்புறான். ராமனுடைய தூதர்கள் வால்மீகி முனிவர்கிட்ட போனா, அவர்கிட்ட பிரார்த்திச்சா, ராமன் உங்கள்கிட்ட வேண்டிக்க சொன்னார், சீத்தை தூய்மையானவள்னு சத்திய பிரமாணம் பண்ணணுமா. நீங்கள் ஒரு ரிஷியான நீங்கள் சபையில வந்து எல்லார் முன்னாடி சீத்தை தூயவள் என்பதை சத்திய பிரமாணம் பண்ண முடியுமா? இது ராமனுக்கு நன்னா தெரியும், ஆனால் ஊருக்கு தெரியணும்னா உங்களை போல ரிஷி சொல்வது தான் ஒரே வழி. வால்மீகி சொன்னார், நானும் சத்திய பிரமாணம் பண்றேன், நாளை சபைக்கு சீத்தையே வருவாள், தன் திருவாயால் சீத்தையே சத்திய பிரமாணம் பண்ணுவாள்ட்டார் வால்மீகி. தூதுவர்கள் திரும்பி வந்து ராமன்கிட்ட சொன்னா, வால்மீகியும் சபதம் பண்ணுவார், அவரோடு வந்து சீத்தையும் சத்திய பிரமாணம் செய்வாள், இது வால்மீகியே சொல்லிட்டார். உடனே ராமன் எல்லாருக்கும் ஆள் அனுப்புறான். யாரெல்லாம் தப்பா பேசினோ எல்லாரும் நாளை வாருங்கள், சீத்தையை எந்தெந்த பாப்பி எல்லாம் நாக்கில் நரம்பில்லாமல் சீத்தையின் நடத்தையை பற்றி பேசினானோ எல்லாரும் வரட்டும். வால்மீகி ரிஷி சத்திய பிரமாணம் பண்ண போறார். அவர் முன்னிலையில் சீத்தையும் சத்திய பிரமாணம் பண்ண போறா. அவள் யார் என்பதை உலகம் அறியட்டும், ரிஷிகள் இங்கே வரட்டும், மகான்கள் வரட்டும், பெரியோர்கள் வரட்டும், அந்த பேச்சு பேசின பாபிகளும் வரட்டும். பகவந்த சசிஷ்யாவை சானுகாஷ நராதிபாக பஷ்யந்து சீதா சபதம் யஷ்சைவான்யோபி காங்க்ஷதே. இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ எல்லோரும் வந்து நாளை காணட்டும் என்று ராமன் சொல்லிவிடுகிறான். அடுத்த நாள் காலை யாக மண்டபம், அங்கே பல பல ரிஷிகள் வந்தார்கள். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், விஸ்வாமித்ரர், தீர்க்க தபஸ், துர்வாசர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், கர்கர், பார்கவர், சதானந்தர், பரத்வாஜர், நாரதர், பர்வதர், கௌதமர், காத்யாயனர், சுயக்ஞர், அகஸ்தியர், இத்தனை ரிஷிகள். இதில் துர்வாசர் இருக்கார், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு விஷயம் வரும். இப்போ எத்தனை மணி? 7:20. நோட் பண்ணிக்கோங்க, துர்வாசர் இப்போ வந்திருக்கார். இப்படி இத்தனை ரிஷிகளும் வந்து கூடினார்கள்.
வானரர்கள் இருக்கா, விபீஷணன் அவனை சார்ந்த நல்ல ராட்சசர்கள் இருக்கா. ஏன்னா ராட்சசர்கள்னாலே கெட்டவர்கள்னு அர்த்தம் இல்லை. பொல்லா அரக்கன் ராவணன் போயிட்டான். நல்ல அரக்கர்கள் விபீஷணனை சார்ந்தவா இருக்கா. அவ எல்லாரும் வந்து கூடியிருக்கா. இப்போ வால்மீகி அந்த சபைக்குள் வருகிறார். வால்மீகிக்கு பின்னாடி பார்த்தா தலை குனிந்தபடி, கண்களில் கண்ணீரோடு போர்த்தியபடி, மனதில் ராமனையே சிந்தித்தபடி ஒரு பெண் மெல்ல அண்ணனடை அடிமேல் அடி வைத்து நடந்து வராளாம். தம் ரிஷிம் பிருஷ்டத சீதா அன்வகச்சத் அவாங்முகி கிருதாஞ்சலிர் பாஷ்பகலா கிருத்வா ராமம் மனோகதம். திருவுள்ளத்தில் ராமனையே சிந்தித்து கொண்டு, கண்களெல்லாம் கண்ணீரோடு, தலையை அப்படியே குனிந்து கொண்டு, யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்காமல் மெல்ல வால்மீகி ரிஷிக்கு பின்னாடி தன்னை மறைத்து கொண்டு சபைக்குள் சீத்தை வரா. சபையில் அத்தனை பேரும் கூடியிருக்கா. இப்போ எல்லாரும் பேசிக்கிறாளாம். சாது ராமேதி கே சித்து சாது சீதேதி சாபரே உபாவே வச்ச தத்ரான்யே பிரேக்ஷகா சம்பிரசுக்ஷுஹ்ரு. ஓகே போலாமா? ஓகே. சாது ராமேதி கே சித்து சாது சீதேதி சாபரே உபாவே வச்ச தத்ரான்யே பிரேக்ஷகாக சம்பிரசுக்ருஷுஹு. இப்போ ஒரு சில மக்கள் சொல்கிறாளாம், நம்ம சீத்தையை போய் தப்பாக நினச்சிட்டோமே, எவ்வளோ பெரிய பெண் தெய்வம், அவள் பொறுமையை நினச்சி பாருங்கோ. இப்போ வரைக்கும் யார் என்னை அப்படி பேசினது, யார் அப்படி செஞ்சது, அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாமல், என்னை பேசினவனுக்கு தண்டனை கொடுங்கோன்ற ராமன்ட்ட சொல்லாமல், யார் பேசினானோ அவனை கூட தம்பியை போல நேசிங்கோன்னு சொல்லியிருக்காளே. இந்த மனசு யாருக்கு வரும்? இந்த பெண் தெய்வத்தையா குற்றம் சொன்னோம்னு ஒரு சிலர் சீத்தையை புகழ்ந்தார்கள். இன்னும் ஒரு சிலர் ராமனை புகழ்ந்தார்களாம். பொது வாழ்க்கைக்காக தன் சொந்த வாழ்க்கையே தியாகம் பண்ணானே, ராமனுடைய தியாகம் வேற யாருக்கு வரும்? சீத்தையின் பொறுமை யாருக்கு வரும்னு ஒரு சிலர் சொல்றா. ராமனுடைய தியாகம் யாருக்கு வரும்னு இன்னொரு சிலர் சொல்றா. இன்னொரு சிலர் சொன்னாலாம், இல்லை இந்த ரெண்டு பேரை போலவுமே டு த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்னா வேற யாராலையும் முடியாது. தர்மத்துக்காக எந்தவித தியாகமும் செய்கிறோம் என்று இருவரும் தயாராக இருக்கிறார்களே, இந்த இருவரை போல் யாரை பார்க்க முடியும்னு மக்கள்லாம் இப்போ மனம் திருந்தி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ வால்மீகி சபை நடுவே வந்து நின்றார். பின்னாடி சீத்தை அப்படியே மறைஞ்சு தலை குனிஞ்சு நிற்கிறார். வால்மீகி சொன்னார், ராமா, நீ சத்திய சபதம் சத்திய பிரமாணம் பண்ண வேண்டும்னு சொன்னதாக தூதுவர்கள் சொன்னார். நான் பண்ணுறேன். தபஸ்வியான வால்மீகி நான் சொல்கிறேன், இந்த சீத்தை தூய்மையானவள். வால்மீகி சபதம் பண்றார். சபையில் 96வது சர்க்கம் 16வது ஸ்லோகம். இயம் தாசரதே சீதா சுவ்ரதா தர்மச்சாரிணி அபவாதாத் பரித்யக்தா மமாஸ்ரம சமீபதா. ராமா, இந்த சீத்தை தூய்மையானவள். ஆனால் தேவையில்லாமல் சிலர் அபவாதம் பழிச்சொல் பேசினதாலே என்னுடைய ஆசிரமத்துக்கு அருகிலே கொண்டு வந்து விடப்பட்டவள். அவள்தான் இந்த சீத்தை. இமௌ து ஜானகி புத்ரௌ வௌ ச யமஜாதகௌ சுதௌ தவைவ துர்தர்ஷௌ சத்தியமே தத் பிரவீமிதே. இந்த ரெண்டு பிள்ளைகள் என்னுடைய ஆசிரமத்தில் சீத்தை தங்கி இருக்கும்போது பிறந்த குஷன் லவன், இவர்கள் இருவரும் உனக்கும் சீத்தைக்கும் பிறந்த பிள்ளைகள், அதுவும் சத்தியம். பிரச்சேதசோகம் தசம புத்ரோ ராகவ நந்தனா நஸ்மராமி அன்ருதம் வாக்கியம் இமௌ து தவ புத்திரகௌ. நான் வருண தேவனுடைய 10வது மகன். வால்மீகி ஆரம்பத்தில் வேடனா இருந்தார், திருடினார், அதெல்லாம் தனி சரித்திரம். அவர் யாருக்கு பிள்ளையா பிறந்தார்னா வருணனுடைய பிள்ளையாக பிறந்தவர். இந்த வால்மீகி வாயிலிருந்து இதுவரை ஒரு பொய் வந்ததில்லை. இனியும் வால்மீகியின் வாக்கில் இருந்து பொய் என்பது வரவே வராது. இப்படி சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய வால்மீகி, நான் சபதம் செய்கிறேன், இந்த சீத்தை போல் கற்பு நெறியில் உயர்ந்த ஒரு பெண் என்பவள் யாருமே கிடையாது. இவள் மிக 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 தூய்மையானவள். இவளிடம் எந்த தோஷங்களும் ஒட்டாது. பகுவர்ஷ சகசிராணி தபஸ்சர்யா மயா கிருதா தஸ்யாகம் பலமஷ்னாமி அபாபா எதி மைதிலி. ராமா, இந்த சீத்தை தூய்மையானவள்னு நான் என் தபத்தின் மீது ஆணையிட்டு சபதம் செய்கிறேன். நான் ஆயிரக்கணக்கான வருடங்கள் தவம் செய்திருக்கிறேன். ஒருவேளை சீதையிடம் ஒரு குற்றம் இருக்குமானால் நான் இத்தனை வருஷம் செய்த தவம் எல்லாம் வீண் போகட்டும். நான் என் தபசு மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், 10,000 வருஷம் 20,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கேன், அத்தனை தபஸையும் இழந்து விடுவேன் இந்த சீத்தை மீது ஒரு குற்றம் இருந்தால். இவ மேலே குற்றம் இல்லைன்னு சொல்கிறேன், என் தபஸ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இவ மேலே எந்த தப்பும் இல்லை. இனி சீத்தையே சபதம் செய்வாள்ட்டு வால்மீகி அப்படி நகர்கிறார். அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள்னு இப்போ சீதாராமர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ராமனை நோக்கி கை கூப்பிட்டு இப்போ சீத்தை சபதம் பண்ண போகிறா. சீத்தை முதல்ல மனசில் நினச்சிக்கிறா, இனி எனக்கு இங்கே வாழ விருப்பம் இல்லை. எப்போ இவ என் மேலே பழிச்சொல் பேசிட்டாளோ, இப்படியெல்லாம் என்னை பற்றி அவதூறு, என்னுடைய நடத்தையை பற்றியே பேசிட்டாளோ, இனி இங்கே வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்?
இந்த குழந்தைகளை ராமன்ட்ட ஒப்படைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இத்தனை நாள் உயிர் தரித்திருந்தேன். குழந்தைகள் இனி ராமனோடு சேரப்போறா, இனி நான் வாழ்வதில் அர்த்தம் இல்லைன்னு அப்போவே தாயார் முடிவெடுக்கிறா. முடிவெடுத்துட்டு 3 சபதங்கள் செய்தாள்.